என்ன நீ பயந்துட்ட? என்ன என்னோட அக்கா ஜெயில இருந்து வந்தா அவங்க கரண் சார் வீட்டுக்கு வந்துருவாங்களே. ஒருவேளை என்னோட அக்கா அங்க வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நீ அந்த வீட்டை விட்டு கோமாக்கு போயிடுவ. இதனால தானே நீ ரொம்ப பயப்படுற, என்னோட அக்காவை நீ எதிர்க்க முடியாதுங்கிறதுக்காக. இவ இருக்க வேண்டிய இடம் ஒன்னே ஒண்ணுதான், அது ஜெயில் மட்டும்தான். தேவையில்லாம உளராத. நீங்க என்ன நினைச்சீங்க? நான் உங்க லாயர் கிட்ட பணம் கொடுத்தேன்னா நீங்க என்ன வேணாலும் நினைச்சுக்கோங்க. அது மட்டும் இல்ல, இப்ப ரொம்ப லேட் ஆயிடுச்சு. எங்களுக்கு எல்லாமே தெரியும், ஆனா எங்களுக்கு என்ன தெரியும்னு உனக்கு தெரியாது. அட ஜானகி ஆண்டி, இவளுக்கு எதுவும் தெரியாது நம்ம சொல்லிடலாமா? என்ன? என்னோட அக்கா பிரீதாக்காக நாங்க புதுசா ஒரு லாயரை அப்பாயிண்ட் பண்ணிட்டோம். அட அங்க பாரு, உன்னோட டுபாக்கூர் லாயர். ஆக்சுவலி இப்ப அந்த ஆள் எங்களுக்கு முக்கியமே கிடையாது. நீ வேணா ஒண்ணு பண்றியா? நீ போய் அவன் கிட்ட பணத்தை வாங்கிக்கோ, இல்லன்னா அவன் உன்னை ஏமாத்திர போறான். ஏனோ போலாம் ஜானகி ஆண்டி. ஒரு நிமிஷம் ஷாலின், இப்போ நான் பண்ண போற விஷயத்தால உன்னோட குழந்தை நிச்சயமா பாதிக்கவே பாதிக்காது. பரவாயில்ல, வாங்க. பாய் பேபி, பாய் பாய். இங்க பாரு ஸ்ருதி, இன்னைக்கு நீ பண்ண விஷயத்துக்காக நான் கண்டிப்பா ஒண்ணு மன்னிக்கவே மாட்டேன். இங்க பாருங்க சொல்லி என்ன பண்றீங்க? நான் பணம் கொடுத்தல, பணத்தோட சேர்த்து இந்த அடியும் வாங்கிக்கோ. கமான், போனை எடு எடு. மஹிரா ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறா? கர்ணனா உள்ள வாங்க, ஜட்ஜி வந்துட்டாரு. மஹிரா போன் எடுக்க மாட்டேங்கிறா. என்னன்னா சொல்றீங்க? ஒருவேளை அவ முடிவை மாத்திட்டாலோ? அப்படி செய்ய வாய்ப்பே இல்லை. அண்ணி, உங்களுக்கு என்னாச்சு? எதுக்காக இப்படி நடக்கிறீங்க? காலில் சுளுக்கு பிடிச்சிருச்சா, இல்ல வண்டு கடிச்சிருச்சா, இல்ல நீங்களே கடிச்சுக்கிட்டீங்களா? இல்ல, ஒன்னும் ஆகல. மாயரா கோர்ட்டுக்கு வந்து பொய் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறா போல இருக்கு. ஏன்னா அவளுடைய ஆக்சிடென்ட், அவளை தள்ளி விட்டது, இதெல்லாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னு அவளுக்கு தெரியும். என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும்னு அவளுக்கு நல்லா தெரியும். Just shut up. Okay? அடா அண்ணா, இவ பேசுறதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. இவ எப்படின்னு தெரியும்ல. உள்ள வாங்க, வாங்க போலாம். பாபி, இவங்க என்ன பண்றான்? உட்காருங்க. விசாரணை ஆரம்பிக்கலாம். மை லார்ட், நான் அட்வொகேட் ராகேஷ், மஹிராவோட வக்கீல். மை லார்ட், இந்த கேஸ்ல பொறாமை இருக்கு, பேராசை இருக்கு. அதனால தான் அட்டெம்ப்ட் டு மர்டர் நடந்திருக்கு. மை லார்ட், என்னோட கிளைண்ட் மஹிராவால இன்னைக்கு கோர்ட்டுக்கு வர முடியல, ஆனா கூடிய சீக்கிரம் வந்துருவாங்க. நீ இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்க? நீ மட்டும் இங்க இருந்து இப்ப போகலன்னா நான் போலீஸ் கிட்ட சொல்லி உன்னை அரெஸ்ட் பண்ண வச்சிருவேன். கோர்ட்ல மாயராவை கொல்ல முயற்சி பண்ணது நீ தானே நான் சொல்லிடுவேன். இங்க இருந்து போயிடு. வாவ் மேடம், வாவ். நீங்க பண்றது நல்லா இருக்கே. நீங்க சொன்னது எல்லாமே தப்பு தான். ஏன்னா பிரீதாவை கொல்ல முயற்சி பண்ணது நான் இல்ல, நீங்களும் மஹிராவும் தான். நீங்க 2 பேரும் சேர்ந்து பிரீதாவை கொல்ல நினைச்சீங்க. இதுக்கு நடுவுல என்னையா மாட்டி ஒண்ணுன்னு பாக்குறீங்க? சரி சரி, எனக்கு புரிஞ்சிருச்சு. உனக்கு இன்னும் பணம் வேணும்ல? நாளைக்கு மதியம் வந்து என்ன பாரு, வந்து பணத்தை வாங்கிக்கோ. ஆனா நீ இப்ப இங்க இருந்து கிளம்பு. போறேன் மேடம். நான் நாளைக்கு வந்து உங்களை பாக்குறேன். ஆனா நீங்க நாளைக்கு எதுக்காக என்ன வர சொல்றீங்களோ அந்த விஷயம் நாளைக்கு நடந்தே ஆகணும். சரி, எதுவும் பேசாம போ. ஷர்லின் அந்த ட்ரக் டிரைவர் கிட்ட பேசிட்டு இருக்கா. இவ எதுக்காக பேசுறா? அப்படி என்ன முக்கியமா இவங்க பேசுறாங்க? ஓ காட், ஒருவேளை ஷர்லின் தான் அவனை இந்த கேஸ்குள்ள இன்வால்வ் பண்றாளோ? எதுவுமே சரியா இல்லை, பார்த்தாலே தெரியுது.
மை லார்ட், இந்த கேஸ் ரொம்ப தெளிவா இருக்கு. இந்த பிரீதாக்கு என்னோட கிளையண்ட் மஹிராவை சுத்தமா பிடிக்காது. இன்ஃபேக்ட் அவங்கள இவங்க ரொம்ப வெறுத்தாங்க. அதனால தான் இவங்க கோபத்துல அவங்க உயிரை எடுக்கிறதுக்காக அவங்கள ட்ரக்கு முன்னாடி தள்ளி விட்டுருக்காங்க. மை லார்ட், இவங்க என்னோட கிளையண்ட வேணும்னு தெரிஞ்ச கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. மிஸ்டர் ரவி, நீங்க எந்த கேள்வியும் கேட்க மாட்டீங்களா? எஸ் மை லார்ட், பிரீதாவுக்கும் கரண்க்கும் கல்யாணம் நடக்கிறதா இருந்துச்சு. என்னோட கிளைண்ட் மஹிரா கண்ணா மேல அவங்க பிரீதாவை கொலை பண்ண முயற்சி பண்ணதா தப்பான ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. இவன் என்ன உளறிட்டு இருக்கான்? எப்படி கேஸை ஹேண்டில் பண்ணணும்னு கூட எனக்கு தெரியலையே. அட ரிஷப் அண்ணா, என்ன இது? இவனை நான் அப்பையில இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன், பேரை கூட தப்பா சொல்லிக்கிட்டு இருக்கான். மிஸ்டர் ரவி, நீங்க சொல்ல நினைக்கிறத யோசிச்சு சொல்லுங்க. நீங்க மஹிராக்கு இல்ல, பிரீதாவோட வக்கீல். மஹிரா என்னோட கிளைண்ட். அவங்க தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. எந்த கேஸ்ல வாதாடுறோமோ அவங்க தான் இந்த கம்ப்ளைண்ட்டையே கொடுத்துருக்காங்க. உங்க கிளைண்ட் பிரீதா என்னோட கிளைண்ட் மஹிராவை கொல்ல முயற்சி பண்ணிருக்காங்க. ட்ரக்கு முன்னாடி தள்ளி விட்டுருக்காங்க. மஹிரா பிரீதாவை கொல்ல முயற்சி பண்ணல. புரியுதா உங்களுக்கு? இந்த லாயர் கரெக்டா தான் சொல்றாரு. அக்கா உன்ன மஹிராவை தள்ளி விடல, மஹிரா தான் அக்காவை தள்ளி விட்டுருக்கா. ஸ்ருதி, என்ன பேசுறோங்கிறத யோசிச்சு பேசு. இப்பதானே கேஸ் அவன்கிட்ட போயிருக்கு. தப்பு நடக்கிறது சகஜம்தான். பேர் அவனுக்கு மறந்து போயிருக்கும். மை லார்ட், ஐம் சாரி. என்னோட கிளைண்ட் பிரீதா அவங்க மேல மஹிரா கண்ணா அட்டெம்ப்ட் டு மர்டருக்கான பழியை போட்டிருக்காங்க. பட் இது தப்பு. ஏன்னா அவங்க அந்த மாதிரி எதுவும் பண்ணல. ஏன்னா அவங்க நிரபராதி மை லார்ட். இங்க பாருங்க, நீங்க இப்படி சொல்றதுனால உங்க கிளைண்ட் பிரீதா நிரபராதின்னு நிரூபிக்க முடியாது. கோர்ட்டுக்கு ஆதாரம் வேணும். இது உங்களுக்கே தெரியும்ல. நீங்க பிரீதாவோட வக்கீலா இருக்கீங்க. ஆனா உங்க ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் பார்த்தா நீங்க இந்த கேஸை பத்தின எந்த தெளிவு இல்லாம இருக்கீங்க. சோ இந்த கேஸ்ல எப்படி வாதாடுவீங்க? ஜட்ஜு சார், அது எங்களோட வக்கீல் இங்க இருந்தாரு. ஆனா கடைசி நேரத்துல அவர் இங்கேருந்து போயிட்டாரு. இவரு புதுசா கேஸை எடுத்திருக்காரு இல்லையா, அதனால அவர் கொஞ்சம் தடுமாறுறாரு. நீங்க அவருக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தா அவரு கேஸை நல்லா புரிஞ்சுக்குவாரு. ப்ளீஸ் சார். எனக்கு உங்க ப்ராப்ளம் நல்லா புரியுது. உங்க லாயர் கடைசி நேரத்துல இந்த கேஸை விட்டு போயிட்டாரு. சோ நான் மிஸ்டர் ரவிக்கு இந்த கேஸை புரிஞ்சுக்கிறதுக்கு, இந்த கேஸ்க்கான ப்ரிப்பரேஷன் பண்றதுக்காக கொஞ்சம் டைம் கொடுக்குறேன். அடுத்த 1 மணி நேரம் கோர்ட் தள்ளி வைக்கப்படுகிறது. இந்த 1 மணி நேரத்துல இந்த கோர்ட்ல வேற எந்த கேஸோட ஹியரிங்கும் நடக்காது. ஏன்னா இந்த கேஸ் பெண்டிங்ல இருக்கிறப்போ வேற எந்த கேஸையும் நாம விசாரிக்க முடியாது. ஏன்னா இந்த கேஸோட முடிவை நாம ரொம்ப சீக்கிரம் அறிவிச்சாகணும். கோர்ட்டை அடுத்த 1 மணி நேரத்துக்கு தள்ளி வைக்கிறேன். கரண் அப்படி பிரீதா கிட்ட என்ன சொன்னான்னு மாஹிரா பிரீதாவோட ஃபேவர்ல சாட்சி சொல்ல தயாராயிட்டா. நீங்க ஒன்று பண்ணுங்க. கொஞ்ச நேரத்துக்காக இந்த கேஸோட ஹியரிங்கை நீங்க கொஞ்சம் தள்ளி வச்சா போதும். அது என்னன்னா, பிரீதாக்கு அகேன்ஸ்டா கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கல்ல, அவங்களும் எங்க வீட்டு மெம்பர் தான். அவங்க வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க வந்ததும் இந்த கேஸ் அவங்க வாபஸ் வாங்கிடுவாங்க. ஆனா அது வரைக்கும் இந்த கேஸோடைய ஹியரிங்கை, இந்த கேஸோடைய முடிவை கொஞ்சம் நீங்க தள்ளி வச்சா போதும். ப்ளீஸ் டூ இட். இட்ஸ் அ ரிக்வெஸ்ட். ஓகே? ஓகே, ஆல்ரைட். உள்ள கூட்டிட்டு போங்க. இங்க பாருங்க கரண்,
இங்க குற்றவாளிங்க வெயிட் பண்ணுவாங்க. அந்த பக்கம் எதுக்கு போறீங்க? நான் பிரீத்தாவை பார்க்கணும். இது கோர்ட். இங்க குற்றவாளிய வேற யாரும் பார்க்க கூடாது. நான் இப்பவே பிரீத்தாவை பார்த்து அவகிட்ட பேசி ஆகணும். என்ன சொல்றீங்க நீங்க? ஒரு நிமிஷம் இன்ஸ்பெக்டர் சார், ஒரு நிமிஷம் இங்க வரீங்களா? இப்படி வாங்கல, அங்க பாருங்களேன். ஓகே, ஆனா உங்க 2 பேர்த்துல ஒருத்தர் தான் போய் பார்க்க முடியும். ஒன்னும் பிரச்சனை இல்லை இன்ஸ்பெக்டர் சார். கரண் சார் அக்காவை பார்க்க போவாரு. கான்ஸ்டபிள், இவரை உள்ள கூட்டிட்டு போங்க. அவர்கிட்ட அப்படி என்ன சொன்ன? அதிகமா எதுவும் சொல்லல சார். அது என்னன்னா, இவர் பெரிய கரப்ட் ஆபீசர்னு எனக்கு நல்லாவே தெரியும். டேபிளுக்கு கீழே இருந்தா பணத்தை வாங்குவீங்கன்னு தெரியும். உங்களுக்கு எதிராக ஆதாரம் இருக்குன்னு போய் சொன்னேன். சும்மா கதை விட்டு அதை நம்பிட்டாரு. அப்படி இவர் நிஜமாவே கரப்டடா? அதெல்லாம் யாருக்கு தெரியும்? முன்ன பின்ன காசு கொடுத்திருந்தா தானே. சும்மா கெஸ் பண்ணி சொன்னேன். ஆனா அது கரெக்டா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. எனிவே, நீங்க போய் அக்காவை பாருங்க. திருந்தவே மாட்டல. நீ எதுக்கும் வருத்தப்படாத. எல்லாமே சரியாயிடும். நான் இருக்கேன்ல. எனக்கு தெரியும் நீ தான் இருக்கல, அதனால எல்லாமே சரியாயிடும்னு எனக்கு தெரியும். என்ன அதிசயமா இருக்கு பிரீதா? நான் சொன்ன உடனே நீ ஏத்துக்கிட்ட. நீ தான் சொன்னல, அதான் எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. கண்டிப்பா எல்லாமே சரியாயிடும். எதுக்கு? நீ மறந்துட்டியா? நான் இதுவரைக்கும் உனக்கு எதிராக நிறைய தப்பான காரியங்களை பண்ணிருக்கேன். எனக்கு தெரியும். அப்படி இருந்துமா? இருந்தாலும் ஏன்? ரமோனா, மாயிரா அந்த பக்கம் தானே வரப்போறா. நீ எதுக்கு இங்க பாக்குற? கரீனா, நான் மஹிராவை இல்ல கரணை பார்த்துட்டு இருக்கேன். கரணையா? எதுக்கு? கரீனா, உனக்கு எதுவுமே தெரியாத மாதிரி கேட்டுட்டு இருக்க. கரீனா, நம்ம எதுக்கு இங்க வந்திருக்கோம்னு உனக்கு தெரியும்ல. பிரீத்தா என் மக விஷயத்துல என்ன பண்ணாலோ அதுக்கான தண்டனையை வாங்கி கொடுக்கதான் நாம இங்க வந்திருக்கோம். ஆனா இங்க எல்லாமே மாறிடுச்சே. நேத்து கரண் போய் மஹிரா கிட்ட என்ன பேசினார்னே தெரியல. இப்ப மஹிரா பிரீத்தாக்கு அகைன்ஸ்டா இல்ல, அவளுக்கு ஃபேவரா பேச போறா இல்ல. இங்க என்ன நடக்க போகுதுன்னு நம்மளுக்கு தெரியும். இன்னும் இங்க என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெளிவா தெரியுது. என் பொண்ணு மஹிரா கரனோட காதலுக்காக என்ன வேணாலும் பண்ணலான்னு இருக்கா. ஆனா கரண் என் பொண்ணோட காதலுக்காக என்ன வேணாலும் பண்ணுவானா? அவ சந்தோஷத்துக்காக? ஐ டோன்ட் திங்க் சோ. எனக்கு என்ன தோணுதுன்னா, பிரீத்தா மட்டும் வெளியே வந்துட்டானா கரண் மறுபடியும் அவளுக்கே சொந்தமாயிடுவான். அப்புறம் என் பொண்ண மறந்துடுவான். நீ எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்க ரமோனா?
அந்த மாதிரி எதுவும் ஆகாது. எதுக்காக வீணா யோசிக்கிற? இதுல யோசிக்கிறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் என்ன இருக்கு கரீனா? எனக்கு ரொம்ப நல்லாவே தெளிவா தெரியுது. நாம எல்லாரும் இங்க வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா கரண் எங்க போனா? கரண் பிரீதா கூட என்ன பண்ணிட்டு இருக்கான்? தனியா அவகிட்ட என்ன பேசிட்டு இருக்கான்? ரெமுனா, நீ இந்த சிச்சுவேஷன்ல கொஞ்சம் அதிகமாவே ரியாக்ட் பண்ற மாதிரி உனக்கு தெரியலையா? கரண் பிரீதாவை பார்த்து ஜஸ்ட் பேசுறதுக்காக தானே போயிருக்கான். பேசி முடிச்சதும் வந்துட போறான். ஆனா இந்த விஷயத்தை இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கணுங்கிற அவசியமே இல்ல. ராக்கி, இந்த விஷயத்தை நீ என்கிட்ட சொல்றியா இல்ல உன்னை நீயே கன்வின்ஸ் பண்ண முயற்சி பண்றியா? ஆர் யூ சீரியஸ்? உனக்கு ஒண்ணுமே புரியாதா இல்ல உள்ள என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாதா? உனக்கு எல்லாமே தெரியும், ஆனா எதுவும் சொல்ல மாட்டேங்கிற. எல்லாம் என்னோட மகளுக்காக தான். மஹிரா வச்சிருக்க காதல். பட் நவ் தட் இஸ் எனஃப். வெள்ளம் தலைக்கு மேல போயிடுச்சு. கரண் இப்படி பிஹேவ் பண்ணவே கூடாது. இது என்னால கண்டிப்பா ஏத்துக்கவே முடியாது. போதும், நடந்ததெல்லாம் போதும். நீங்க வீட்டுக்கு பெரியவங்க, அவனுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணலாம் இல்லையா? அவன் இப்படி பண்ணக்கூடாது. அவனுக்கும் மஹிராவுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. how can I do this? ரெமுனா, நீ கவலைப்படாத. இப்படியா சொல்லுவாங்க? உன் அண்ணன் கிட்ட இப்படிதான் சொல்லுவியா சமீர்? ஆனா நான் என்ன சொன்னேன்? நீ என்ன சொன்னியா? எல்லார்கிட்டயும் அதை சொல்லவா? இவன் என்ன சொன்னான்னு தெரியுமா? என்னாச்சு ரிஷப்? இவன் என்கிட்ட ஷர்லினுக்கு டிவோர்ஸ் கொடுக்க சொல்றான். சமீர், உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லு. எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்க? சமீர், நீ என்ன பைத்தியமா? கணவன் மனைவிக்கு நடுவுல பேசுறதுக்கு நீ யாரு சொல்லு? கரீனா ஆண்டி, முதல்ல எல்லா விஷயத்தையும் கேளுங்க. இவன் என்ன சொல்றானா, ஷர்லினுக்கு ரொம்ப கோவம் வந்து அவ வீட்டை விட்டே போயிட்டாலாம். அவ வீட்டை விட்டு வெளியில போனாதான் என்ன இப்போ? அவளே திரும்பி வந்துட்டால. சமீர், கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருக்கதான் செய்யும். ஆமாப்பா, கண்டிப்பா சண்டை நடக்கும். ஆனா அதுக்காக கண்டிப்பா டிவோர்ஸ் கொடுக்கணும்னு அர்த்தம் இல்ல. இன்னைக்கு மொத்த குடும்பமும் எனக்கு துணையா இருக்காங்க. நீ என்ன தப்பு பண்ணன்றது உனக்கு இப்ப நல்லா புரிஞ்சிருக்கும். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனாலதான் நான் உன்கிட்ட கேக்குறேன். ரிஷப் எனக்கு டிவோர்ஸ் கொடுக்கணும்னு சொல்றதுக்கு நீ முதல்ல யாருன்னு சொல்றியா? நீ கேட்டியா? சமீர் என்கிட்ட ஷர்லினை டிவோர்ஸ் பண்ண சொல்லி சஜஷன் கொடுத்தான்னு உங்க எல்லாருக்கும் தோணுதில்ல? இவன் பண்ணது தப்பு. இவன் எங்க 2 பேர் லைஃபுக்குள்ள எதுக்காக இன்டர்ஃபியர் பண்ணான்னு நீங்க எல்லாரும் யோசிக்கிறீங்கல்ல? நீங்க எல்லாரும் ரியாக்ட் பண்ணீங்க. ஏன்னா நீங்க என் மேல பாசம் வச்சிருக்கீங்க, அதனால இது தப்புன்னு தோணுது. இதே ரியாக்ஷனை ரெமுனா ஆண்டி சொல்லும் போது ஏன் நீங்க எல்லாரும் கொடுக்கல? ரெமுனா ஆண்டி இப்போ கரண் பிரீதாவை போய் பார்க்க கூடாது, அவகிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்றப்போ நீங்க இதே ரியாக்ஷனை எதுக்காக கொடுக்கல? அம்மாவை தவிர யாருமே எதுவுமே பேசலையே. ஏன் பாட்டி? ஏன் கரீனா ஆண்டி? ரெமுனா ஆண்டி சொன்னது சரின்னு உங்க எல்லாருக்கும் தோணுதா? ரெமுனா ஆண்டி சொன்னது கரெக்டா? அவங்க தன்னுடைய மகளுக்காக யோசிக்கிறாங்கன்னா நீங்க உங்க வீட்டு பையனுக்காக யோசிக்க மாட்டீங்க? எனக்கு கஷ்டமா இருக்கு. ஏன் தம்பிக்காக யாருமே இங்க பேசல? சில கேள்விக்கான பதில் ரொம்ப ஈஸியா தான் இருக்கும், ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஆனாலும் சொல்ல முடியாது. சோகம் என்ன காதலால் காவல் செய்வேன் கண்மணி உன்னை தீண்டும் காற்றுக்கும் வேலி செய்வேன் 1000 தடை தாண்டிய உன்னை பாதுகாப்பேன் நானே நானே உயிரே உயிரே. நான் உன்கிட்ட ஒன்னு கேட்கவா? நீ மஹிரா கிட்ட அப்படி என்ன சொன்ன? எப்படி அவ எனக்கு ஃபேவரா சாட்சி சொல்ல தயாராயிட்டா? நாளைக்கு நீ மட்டும் கோர்ட்டுக்கு வந்து இந்த ஆக்சிடென்ட்டுக்கும் பிரீதாவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டேன்னா ஐ ப்ராமிஸ் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்.
வச்சேனே பார்வையில் அணைச்சேனே